இன்றைக்கி எடுத்துக்கின்ற தலைப்பு கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்ற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். மஞ்சள் அப்படின்றதே ஒரு தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய கிருமிகள் நாசினி அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கஸ்தூரி மஞ்சளுக்கு இன்னும் ஒரு படி மேலே இருக்க சில சக்திகள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றது சாதாரணமாக எல்லோரும் சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதற்கு கரெக்டான விளக்கம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த ஆங்கிலத்தில் இருந்து தான் இங்கிலீஷில் இருந்து தான் இதுக்கெல்லாம் அர்த்தத்தை கண்டுபிடிப்பேன். இது யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம்தான். அதாவது எல்லாருக்கும் ஒரு திறமை அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை. சரி, கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றத டாபிக் உள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஆங்கிலத்தில் AIOUEன்னு 5 எழுத்து வச்சுருப்பேன். அந்த 5 எழுத்தில் தான் எல்லாத்தையும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கான அர்த்தத்தை கொண்டாந்துடலாம். இது வந்து யாரும் சொல்லாத ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். இப்போ கஸ்தூரி அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க. கஸ் அப்படின்றது காஸ்மேட்டிக், அதனுடைய சுருக்கம் தான் கஸ் அப்படின்றது அழகு சாதனம். பெண்கள் மஞ்சள் பூசுறது அவங்களுடைய முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும், அவங்களுடைய உடலில் வந்து ரோமங்கள் அந்த முடி வளராமல் தடுக்கிறதுக்கும், பளபளப்பை கொண்டாடுறதுக்கும் தான் கஸ்தூரி மஞ்சளை பூசுறது பெண்கள். அதனால் கஸ்ன்றது காஸ்மேட்டிக்கினுடைய சுருக்கம் கஸ். முதல் 3 எழுத்து COS அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து லாங் டியூடில் காஸ்மேட்டிக் அப்படின்னு இங்கிலீஷில் படிக்கிறோம். நாம் வந்து ஷார்ட் டியூடில் படிக்கிறோம். இப்போ கஸ் அப்படின்னு காசை வந்து கஸ்ன்னு ஆக்கிறோம். இதுதான் அதனுடைய சீக்ரெட்டு, ஃபஸ்ட்டு எழுத்து. இப்போ நல்லா தெரிஞ்சுதா கஸ்தூரின்றதுக்கு எதுக்காக அதனுடைய முதல் பெயர் வந்துச்சு அப்படின்னு. சரி, இப்போ தூரி அப்படின்றத பாருங்கள். தூரி அப்படின்றது வந்து TUR, டர்ருன்னா முடி. நல்லா கேட்டுக்கணும், டர்ருன்னா முடி. இந்த TUR டர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பாகைக்கு முடி அலங்காரம் அப்படின்றது. இந்த கஸ்தூரின்றது TUR பக்கத்தில் I அல்லது E நீங்கள் போட்டுக்கிட்டு படிச்சிங்கன்னா தூரின்னு வரும். தூரி அப்படின்றது ரோமங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அதை கூட தூரிகைன்னு தான் சொல்லுவாங்க ஓவியம் வரைபவர்களெல்லாம். தூரிகை அப்படின்னு சொல்கிறது அந்த ரோமம் அப்படின்றது. இப்போ நல்லா பார்க்கணும், டர்ன்றது ஆங்கிலத்தில் TUR, அதுக்கு உதாரணம் டர்பன். இப்போ அதுக்கு பக்கத்தில் அந்த TUR பக்கத்தில் ஒரு எழுத்து உயிரெழுத்து E அப்படின்றத நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தூரின்னு வரும். கஸ்தூரி. இந்த தூரின்றது முடி. அந்த முடி வந்து உடல்லையோ பெண்களுக்கு மீசை வளர்கிற மாதிரியோ அந்த இல்லைன்னா அந்த காதோரமாகவோ அதிகமான முடி இருக்கும். அந்த முடி இருந்து ஆணை போன்ற தோற்றத்தை கொடுக்கும். அதனால தான் பெண்கள் வந்து மஞ்சளை நல்லா பூசுவாங்க. மஞ்சள் பூசுனா முடி வளராது. அதனால தான் என்னமோ தெரியல, கஸ்தூரி மான் அப்படின்றதுக்கு ஒரு மான் கூட இருக்கும். இந்த கஸ்தூரி மான் வந்து வளன்னு ஷைனிங்காக இருக்கும். உடம்புல ரோமங்கள் என்பதே இருக்காது. அதனால தான் அதுக்கு கஸ்தூரி அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் பெண்கள் வந்து முகத்திலுடைய கஸ்தூரி மஞ்சளை பூசுறது. அவங்களுடைய முகம் வந்து பளபளக்கும். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கும் அப்படின்றது இதற்கு காரணம். இப்போ பாருங்கள், TUR அது ஆங்கிலத்தில் படித்தா டர்ரு, நம்ம தமிழில் படித்தா தூர். கஸ்தூரி அந்த எழுத்து 5 எழுத்தில் ஒரு எழுத்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா கஸ்தூரின்னு வந்துடும். அப்போ அழகான முகத்தை ரோமங்களை எல்லாம் நீக்கி உங்கள் உடல் பளபளப்பாக இருக்கக்கூடியது கஸ்தூரி அப்படின்னு. மஞ்சள் அப்படின்னா, மஞ்சள் அப்படின்றதுக்கு நல்ல அதாவது அதனுடைய அர்த்தம் என்னடான்னா MUNCH, மஞ்ச் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின், ரிப்பீட்டட் அப்படின்னு. அதனால தான் தொடர்ந்து எதிர்க்கக்கூடியது ஆன்டிபயாட்டிக். இது வந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடியது. மஞ்ச் அப்படின்றத வார்த்தையில் போட்டிங்கன்னா மஞ்சன்னு வரும். மஞ்சன்னா தொடர்ந்து எதிர்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நாம் வந்து இந்த மஞ்சளை வந்து பயன்படுத்தும் போது அது கண்டினியூ, அகெயின் அண்ட் அகெயின், ரிப்பீட்டட் அப்படின்றதுக்கு அந்த மீனிங்கு மஞ்ச் அப்படின்றது. அதனால் கஸ்தூரி மஞ்சள் என்பது பளபளக்கும் முகத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரோமங்களை நீக்கியும்
தொடர்ந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது என்பது தான் மஞ்சள். நல்லா மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். காஸ்மேட்டிக் அப்படின்றதுனுடைய சுருக்கம் தான் கஸ்ஸு. தூர் அப்படின்னா அது டர்ருன்னா முடி. அதனால் தான் தூர்ன்றது துர்வாசர் அப்படின்வாங்க. தாடி வளர்த்துக்கிட்டு இருப்பார் துர்வாசர்ன்றது. இப்போ தூர் அப்படின்றதெல்லாம் முடியை குறிக்கும். அந்த முடியை நீக்கக்கூடியது கஸ்தூரி. மஞ்சள்ன்றது நான் சொன்னேன் தொடர்ந்து எதிர்க்கக்கூடியது, தொடர்ந்து அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டட் கண்டினியூ அப்படின்றது அதனுடைய மீனிங். அது தொடர்ந்து அந்த எதுவும் முடி வளராமல், நோய் எதிர்ப்பு சக்தி வராமல், நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு காஸ்மேட்டிக் அப்படின்றது தான் கஸ்தூரி மஞ்சள்.